கடைசியா ஐசியூல அந்த பையன் உயிரோட இருக்கும் பொழுது, அந்த பையன கட்டிப்புடிச்ச நிகழ்வு, அதுக்கப்புறம் நீ வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு உன் பையன கூட்டிட்டு போயிருக்கணும். இந்த மாதிரியான நிகழ்வுகளையே தான் காட்டிட்டு இருந்திருக்கு. அப்ப இவரு தன்னுடைய மூளையோட ஒரு ஒப்பந்தம் பண்றாரு. நான் எப்பல்லாம் என்னுடைய மகன பத்தி நினைக்கிறேனோ, ஒண்ணா ஜாய்ஃபுல் தாட் குடு, இல்லன்னா யூஸ்ஃபுல் தாட் குடு அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு. ஒண்ணா பயனுள்ள எண்ணத்தையோ, இல்ல மகிழ்ச்சியான எண்ணத்தையோ குடுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் எப்பல்லாம் அவருடைய மகன மிஸ் பண்றாரோ, அப்பல்லாம் அந்த பையன் பிறக்கும் பொழுது ஹாஸ்பிட்டல்ல அந்த பிஞ்சு குழந்தை கையில வாங்குனது, அந்த பையன் வளரும் பொழுது அந்த பையன் கூட ஸ்பெண்ட் பண்ண அருமையான தருணங்கள், வீடியோ கேம்ஸ் விளையாண்டது, இந்த மாரி நல்ல நல்ல விஷயங்கள அவருடைய மூளை அவருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுலேருந்து அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க மூளை எப்பல்லாம் உங்களுக்கு பிடிக்காத, உங்களுக்கு வேண்டாத விஷயங்கள உங்களுக்கு கொடுக்குதோ, அப்போ உங்க மூளைக்கு கட்டளையிடுங்க. ஒண்ணா யூஸ்ஃபுல் தாட் குடு, இல்ல ஜாய்ஃபுல் தாட் குடுன்னு கட்டளையிட்டா, அது சீரியஸா அந்த கமாண்ட எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பயனுள்ள எண்ணங்களையும், மகிழ்ச்சியான எண்ணங்களையும் கொடுக்கும் அப்படின்னு